வெல்கம் டு கேடிசி ட்ராமா தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த ஜாங் லீ சூ மெலடி ஆஃப் கோல்டன் ஏஜ் அப்படின்ற புத்தம்புது சைனீஸ் ஹிஸ்டாரிக்கல் இன்வெஸ்டிகேஷன் லவ் ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ராஜமாதா இளவரசர் கிட்ட கேட்பாங்க ஜோ மினிஸ்டருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுன்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு இளவரசர் சொல்லியிருப்பாரு, ஜோ மினிஸ்டருக்கு சட்டப்படி என்ன தண்டனையோ அதை கொடுங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா கொஞ்சமா இத்தனை வருஷமா அவங்க ஒர்க் பண்ணதுக்காக தண்டனை கொஞ்சம் குறைச்சு வேணா கொடுங்க அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு. உடனே ஷென் கிட்ட கேட்பாங்க, ஷென் நீ என்ன ஃபீல் பண்ற, நீ சொல்லு இதை பத்தி அப்படின்னு சொல்லும்போது, ஜோ மினிஸ்டர் என்னதான் தப்பு பண்ணாலும் 3 தலைமுறையா உங்களுக்கு கீழே வேலை பார்த்திருக்காரு, அவருக்கு ஃபேமிலியை எதுவும் பண்ணிடாதீங்க, விட்டுருங்க, அவருக்கு மட்டும் பனிஷ்மெண்ட் கொடுங்க, ரொம்ப ஹெவியான பனிஷ்மெண்ட் வேணாம் அவங்க ஃபேமிலிக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உண்மையிலே நீ அப்படிதான் நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி ஷென் கிட்ட கேட்டிருப்பாங்க. ஏன்னா ஷென் மேல தானே பழி போட்டிருப்பாங்க, ஷென்னோட குடும்பம் அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே இறந்து போயிருப்பாங்க, இதனால தானே அப்படி கேட்கும்போது ஷென் சொல்லுவாரு, எனக்கு அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும் ராஜமாதா, என்ன மாதிரி இன்னொருத்தவங்க கஷ்டப்பட வேணாம், அதனால வேணாம் ராஜமாதா, எனக்கே எனக்கு என்ன அப்படின்னா என்னோட ஃபேமிலி எந்த தப்பும் பண்ணல அப்படின்றத மட்டும் நிரூபிச்சா போதும், மற்றவங்களை கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கல அப்படின்ற மாதிரி ஷென் சொல்லிடுவான். உடனே ராஜமாதா என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டர் போட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா ஜோ மினிஸ்டர் பாய்சன் கொடுத்து இறந்துடணும் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. அடுத்து இளவரசர் என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா பார்டருக்கு போயிடுவாரு. ஜோ மினிஸ்டர் இளவரசருக்காக தான் இதெல்லாம் பண்ணாரு, அதனால பார்டருக்கு போய் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. 10 வருஷமா திரும்பி வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்டருக்கு போய் நாட்டை காப்பாத்துறதுக்காக போயிடுவாரு. ஷிஷா அப்படின்ற கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா என்ன போன எபிசோட்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ரூனிங் இளவரசியும் லீ தான் ஃப்ரேம் பண்ணிருப்பா அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனால அவங்க மேல தப்பு இல்லாததுனால அந்த கேஸையே க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. அடுத்து ஷென் ஃபேமிலியோட நேம் கிளியர் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஷென் ஃபேமிலியில இருக்கவங்க எந்த தப்புமே பண்ணல, ரொம்ப லாயலா தான் இருந்திருக்காங்க அப்படின்றத ப்ரூவ் பண்ணனால இது பண்ணிருப்பாங்க. ஆனா ஜோ ஃபேமிலியில இருக்கவங்க தப்பு பண்ணனால கேப்டருக்குள்ள அவங்க இருக்கக்கூடாது, வெளியில போகணுன்ற மாதிரி சின்ன தண்டனை மட்டும் கொடுத்துருப்பாங்க. இதோட அந்த கேஸ் கிளியர் ஆயிரும். அவனே ஹீரோ என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவங்க முன்னோர்கள் படம்லாம் வச்சு சாமி கும்பிட்டுருப்பாங்களே ஷென் ஃபேமிலியில இருந்தவங்க, அந்த ரூமுக்கு போவாங்க. இத்தனை நாள் அந்த ரூம் எங்க இருக்கும், அண்டர் கிரவுண்ட்ல இருட்டுல தான் இருக்கும். ஷென் போவாரு, போய் சொல்லுவாரு, நான் ஒரு வழியா அம்மா அப்பா நம்ம கேஸை கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க ஒரு 4 சிங்கங்கள் மாதிரி இருக்கும்ல, அது அம்பு விட்டு எறிவாரு. அது சிங்கங்கள் வெடிச்சு தெரிக்கும். அது பின்னாடி சூரிய ஒளி இருக்கிறது அந்த ரூம்குள்ள வரும். அதான் இப்பதான் ஏன்னா அந்த ரூம் வெளிச்சத்தை பாக்குது அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. ஷின் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாரு. நம்ம ஃபேமிலிக்கான நியாயத்தை நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சாமி கும்பிட்டு இருப்பாங்க. அடுத்து பப்ளிக்காவே இந்த விஷயத்த நோட்டீஸ் போட்டு ஒட்டிடுவாங்க. ஷென் ஃபேமிலி மேல எந்த தப்பும் இல்லை, அவங்களோட பேர் கிளியர் ஆயிடுச்சு, ஷென் குடும்பத்தோட சம்மந்தப்பட்டவங்கலாம் இனிமேல் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, அவங்க மரியாதையா நடத்தப்படுவாங்க, அவங்களோட டெட் பாடி வெளியில புதைச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பரா இறுதி மரியாதை செய்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயின் சந்தோஷப்படுவாங்க. அங்கிள் நீங்க தப்பு பண்ணலன்றது நிரூபிச்சாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சந்தோஷமா போயிடுவாங்க. அடுத்து அரண்மனை தான் கட்டுவாங்க. அரண்மனையில குட்டிராஜா என்ன பண்ணுவார் அப்படின்னா விளையாண்டுட்டு இருப்பாரா, வானர் கூட விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்ப 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்கதை பார்த்து ராஜமாதா ரசிச்சிட்டு இருப்பாங்களா. அப்ப இளவரசி அங்க வருவாங்க. அம்மா நான் பண்ணதெல்லாம் தப்பு, நீ மன்னிச்சிருங்கம்மா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நீ பண்ண தப்புன்னா எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியாமா, உனக்கு பனிஷ்மெண்ட் ஏன் கொடுக்கலன்றனா நீ என் மகன்றதுக்காக கிடையாது, நீ குட்டி சோல்ஜர்ஸ் தான் ஹெல்ப் பண்ணிருக்க, அதனால பெரிய யூஸ்னா கிடையாது, ஒருவேளை நீ நாட்டுக்கு எதிராக பண்ணணும்னு நினைச்ச அப்படின்னா நான் அவனை சும்மா விட்டுருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வான் பண்ணிருப்பாங்க. இப்போ அண்ணாவும் இல்ல, அதனால நீ என்ன பண்றேன்னா குட்டிராஜாவை பத்திரமா பார்த்துட்டு இங்கே இருந்துக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது ராஜமாதா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாட்டுக்கிட்டையும் நாட்டு மக்கள்கிட்ட எப்படி இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. அதோட பேலன்ஸ் லைன்களை குட்டிராஜா சொல்லுவாரு. இதை கேட்டோன்னு எல்லாருக்கும் ஹாப்பி ஆயிரும். குட்டிராஜா பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் குட்டிராஜாவை பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்ப ரூனிங் இளவரசி உள்ள வருவாங்க. ஏன்னா அவங்க மேல எந்த தப்பு இல்லையும் ப்ரூஃப் ஆயிடுச்சுல. அவங்க உள்ள வருவாங்க. உள்ள வந்தவங்கள ஃபர்ஸ்ட் இளவரசி தான் பார்ப்பாங்க. அத்தை வாங்களே ராஜா பேசுறாரு பாருங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருப்பாங்களா. அவங்க போன ராஜமாதா வணங்குவாங்க. ராஜமாதா இருக்கும் அந்த ஃபார்ம்ராட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்குவாங்க. என்னாலதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அப்படின்ற மாதிரி நார்மலா பேசிட்டு இருப்பாங்களா. அப்ப ரூனிங் இளவரசி சொல்லுவாங்க, நீங்க எனக்கு ஒரு பவுச் கொடுத்து விட்டீங்களா, அதோட ஃப்ரேக்ரன்ஸ் எனக்கு பிடிக்காது, அடுத்த தடவை எனக்கு பிடிச்ச ஃபேவர் கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டதே எனக்கு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹாப்பியா ஃபேமிலி ஒன்று சேர்ந்துரும். ராஜ குடும்பத்துல இருக்க ஃபேமிலி
ஃபேமிலிஸ் எல்லாமே. இங்க இந்த சைடு அடுத்து வந்து யான்ஷியோட வீட்டை தான் கட்டுறாங்க. யான்ஷியோட வீட்டுக்கு வந்து இணைச்சு அனுப்பி விட்டுருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா யான்ஷி தான் எல்லா கேஸையும் வந்து சால்வ் பண்ணி வந்து டீட்டெயிலான எவிடன்ஸ்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்காக யான்ஷிக்கு இந்த ஊர்லயே பெஸ்ட் டிடெக்டிவ் அப்படின்ற அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த போர்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க வீட்டுக்கு. அந்த போர்டு கொண்டு வந்து இணைச்சு டெலிவர் பண்ணுவார். அது மட்டும் இல்லாம யான்ஷி இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சீஃபா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க எப்படி ஒரு சீஃபோ வூ மாதிரி இவர் சீஃபா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபுல்லா ஹெட்டாவே யான்ஷி மாறிடுவாங்க. அதனால அதுக்கு வந்து அவர் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போவாங்களாம். யான்ஷியோட அப்பா சொல்லுவார், சாப்பிட்டு போங்கன்னு சொல்லும்போது பரவாயில்ல இருக்கட்டும் நான் வெளியில போகணும்னு சொல்லுவோம். கிஃப்ட் மணி மட்டும் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுவாரு. அடுத்து அந்த அவார்டு வாங்கியிருப்பாங்களே அந்த அவார்டை கொண்டு போய் நடு வீட்டுல வந்து அவர் மாட்டி வைப்பாரு. மாட்டி வச்சுட்டு யான்ஷியோட அப்பா சொல்லுவாரு, பாத்தீங்களா இதான் நம்ம வீட்டுக்கு கிடைச்சிருக்க ஃபர்ஸ்ட் அவார்டு. நான் இதுமே செத்தா பிறகு நம்ம முன்னோர்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமா பேசிக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே யான்ஷி சொல்லுவாங்க, ஏன்பா நல்லா இருக்கும்போது அதை பத்தி என்ன பேசுறீங்கன்னு சொல்லி எல்லாம் ஜாலியா வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அவங்க அப்பா சொல்லுவாரு, ஏமா நீ ஷென் ஃபேமிலிக்கு போகும்போது எடுத்துட்டு ஒன்னும் போயிட மாட்டேஇல்லம்மா அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. ஏப்பா ஷென்னுக்கு எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு நான் ஒன்னும் போக மாட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏமா இங்க சண்டைனா நார்மல் தானமா அங்க போகிறது நியாயம் தானமா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. உடனே யான்ஷி என்ன பண்ணுவாங்கன்னா கோச்சிட்டு அங்க இருந்து போயிருவாங்க. உடனே அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்கு பின்னாடி போயிருவாங்க. அடுத்து யான்ஷியோட ஆபீஸ்ல தான் கட்டுவாங்க. சீஃப் கிட்ட வந்து ஃபேங்கங்கள் பேசிட்டு இருப்பாங்க. எப்படி சீஃப் நீங்க யான்ஷிக்கு சப்போர்ட் பண்ணீங்க அதனால உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த அளவுக்கு நீட்டா இருக்கிறீங்க எனக்கு சொல்லித்தாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதனால உனக்கு ஒரு விஷயம் தெரியாது ஐஸ் வைக்கிறதுனா ஒரு கலை உனக்கு வராதுடா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அவங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது என்னன்னா குட்டி பையன் யான் இருக்கான அவன் வந்து ஜாயின் பண்றதுக்காக வந்திருப்பா டிபார்ட்மெண்ட்ல. உடனே வந்து இவன் இந்த ஃபேங்கங்கள் என்ன பண்ணுவானா போய் யானுக்கு வந்து காக்கா படிக்க ஆரம்பிச்சிருவான். நீ என்னோட மாப்பிள்ளை தானப்பா சொன்னா வாப்பா வாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிட்டு போய் வச்சு நல்லா உபசரிச்சுட்டு இருப்பாங்களா. அவனும் ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க பாத்துட்டு இருப்பான். அடுத்து இந்த சைடு லூசியாவோட வீட்டுல தான் கட்டுவாங்க. அதான் லீ இறந்துட்டானே லூசியாவும் சரி லியான் சரி அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. கடை விஷயத்த எல்லாத்தையும் லியான் தான் பாத்துட்டு இருப்பான். சின்ன சின்ன வேலையில இருந்து எல்லாமே பத்திரமா பாத்துட்டு இருப்பானா. இது அவங்க அப்பா பாத்துட்டு சொல்லுவாரு, பரவாயில்லம்மா என்னதான் ஒர்க்கர் வச்சாரும் நம்ம மாப்பிள்ள மாதிரி யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க எப்படி பாரு பாக்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாப்பிள்ள ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல நான் வச்சுட்டு வரேன் அங்கிள்னு சொல்லிட்டு அவன் போய் வச்சுட்டு வருவான். உடனே சொல்லுவாங்க, மாப்பிள்ள நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பாக்குறீங்க மாப்பிள்ள உங்களுக்கு ஒரு கோல்டுல ஆர்மர் செஞ்சு போட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஐயோ மாமா வேணாம் ஏற்கனவே நீங்க கோல்டு வந்து தலைக்கு தொப்பி செஞ்சு கொடுத்துருக்கீங்க அதுவே எனக்கு போதும் இப்ப வேணாம் மாமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. உடனே லூசியா பொண்ணு சத்தம் போடும், ஏன்னா பெரியவங்க கொடுக்கறத வேணான்னு சொல்றேன்னு சொல்லும்போது சரிங்க மாமா வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இப்படி எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃபேமிலி வந்து சந்தோஷமா ஜாலியா தான் இருந்துட்டு இருப்பாங்க. அடுத்து அரண்மனையை தான் கட்டுவாங்க. ஷென் என்ன பண்ணுவோம் அப்படின்னா போய் ரிப்போர்ட் பண்ணுமா, இந்த மாதிரி மிங்ஹால்ல இருக்க எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு மிங்ஹால் ஓபன் பண்ண போறாங்க. ஏன்னா அதுல லாஸ்ட் பீஸ் மியூசிக் மட்டும்தான் மிஸ்டர்மா இருந்துச்சு அதையும் ஜின்னுக்கு கூட ஒர்க் பண்றவங்க முடிச்சுட்டாங்க. இப்ப அதுக்கு டைட்டில் மட்டும் வைக்கல ராஜமாதா என்ன வைக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பான் ஷென். உடனே ராஜமாதா சொல்லுவாங்க, ஜின் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கம்போஸ் பண்ண மியூசிக் நான் என்ன பண்றேன் அப்படின்னா மிங்ஹால வந்து பொதுமக்களுக்கு திறந்து விட போறேன்னு அவங்க என்ஜாய் பண்ணட்டும்னு சொல்லிட்டு அதனால அதோட பேர் என்ன வைக்கலாம் அப்படின்னா மெலடி ஆஃப் கோல்டன் ஏஜ்னு வைக்கலாம். மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமான மெலடியை வந்து காலத்துல வந்து கேட்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். மக்களும் வந்து என்னோட சேர்ந்து அதை என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. செங்க ராஜமாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டுக்கு அந்த பேரும் வச்சிருவாங்க. அடுத்த நாள் காலையில தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும். மிங்ஹால் திறக்கவும் மக்கள் எல்லாரும் அலோவ் பண்ணிருப்பாங்க. எல்லாரும் சந்தோஷமா வந்து அவங்க வாசிக்கிற அந்த மெலடி ஆஃப் கோல்டன் ஏஜ் அப்படின்ற சாங்கையும் கேட்டுட்டு இருப்பாங்க. இப்படி எல்லாம் கேட்டு ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்களா. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் காட்டுவாங்க. யான்ஷியோட வீட்டுக்கு வெளியே ஷென்னு வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பானா. உள்ள வந்து யான்ஷி அவங்க அக்கா அம்மா கூட உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பட்லர் வெளியே வந்து சொல்லுவாங்க, மேடம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல உங்க கிஃப்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு உள்ள போயிருவாரு. உடனே அவங்க பேசிட்டு இருப்பாங்க, ஒருவேளை கிஃப்ட் பிடிக்கல போல இருக்கு அப்படின்ற அதனாலதான் ரிஜெக்ட் பண்ணிட்டா போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சரி ஜியானும் சரி பேசிட்டு இருப்பாங்க. இதோட 9 டைம் பாஸ் இதனால நீங்க என்ன பண்றீங்களா அப்படின்ற மாதிரி ஜியான் சொல்லுவானா. என்ன 9 டைம் இனிமேல் நான் என்ன பண்ணணும் கிஃப்ட் பத்தல போல இருக்கு நான் நல்ல கிஃப்டா வாங்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருப்பானா. உள்ள அதே தான் கேட்பாங்க அவங்க அம்மா அக்காவும் யான்ஷிட்ட கேட்பாங்க, ஏன்டி இதோட 9 டைம் அந்த பையனை ரிஜெக்ட் பண்ணிட்டேன் இதுக்கு மேல அவன் எப்படி சின்சியரா அவன்கிட்ட சொல்ல முடியும் ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நீங்க அவன் சைடு எடுத்து பேசுறீங்க நானும் டிவோர்ஸ் வேணும்னு கேட்டேன் அவன் தான் டிவோர்ஸ் வேணும்னு கேட்டான் இப்ப டிவோர்ஸ் பண்ண பிறகு திருப்பி வந்து கல்யாணம் பண்ணிக்கனா என்னால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி யான்ஷி பேசிட்டு இருப்பாங்க. இப்ப எதுக்கிட்ட எஞ்சி போற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பசிக்குதுமா சாப்பிட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யான்ஷி அங்கிருந்து போயிருவாங்க. வெளியில ஹீரோ என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த கிஃப்ட் பிடிக்கல போல இருக்கு வேற கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வா போலாம் அப்படின்னு ஜியானை கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருவாங்க. இந்த நியூஸ் எங்க வரைக்கும் போகும் அப்படின்னா அரண்மனை வரைக்கும் போயிடும். அரண்மனையில வந்து ராஜமாதா கிட்ட வானதை சொல்லிட்டு இருப்பாங்க, ஏன்னா 9வது டைம் ரிஜெக்ட் பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆமா ராஜமாதா அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருப்பாங்க. பாவம் கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க 2 பேரும் வந்து பேசி விளையாண்டுட்டு இருப்பாங்க.
அடுத்து ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹீரோயினுக்கு வெட்டிங் கிஃப்ட் கொடுக்கணும்ன்றதுக்கா பர்ச்சேஸ் பண்ண போவாரா. இது வந்து வியூர்ல இருக்க எல்லாரும் வேடிக்கை பார்த்து பேசிட்டு தான் இருப்பாங்க. அப்ப வந்து ஜியான் வந்து சொல்லுவாரு, பாஸ் ரொம்ப இருக்கு, நீங்க தூக்கிட்டு வரலாம்ல, இல்லைன்னா ஆள் வச்சு தூக்கிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. டே அப்படி தூக்கிட்டு வச்சா ஊருக்கே தெரிஞ்சு போயிடாதா நான் கல்யாணத்துக்கு ப்ரப்போஸ் பண்றது அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. பாஸ் இப்போ மட்டும் தெரியாதுன்னு இருக்கீங்களா, நான் அந்த மொத்த சிட்டிக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் பாஸ் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். பேசாம வாடா அப்படின்னு சொல்லும்போது ஊர் மக்கள்லாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. ஹீரோ தலை குனிஞ்சிட்டு அங்க இருந்து ஓடி போயிருவாரு. அந்த கிஃப்ட கொடுத்து விடுவாங்க. அப்பயே ஹீரோயின் என்ன பண்ணிடுவாங்க, ரிஜெக்ட் தான் பண்ணிடுவாங்க. அப்பதான் ராஜமாதா சொல்லுவாங்க, இவனுக்கு வேணும் தான், பொண்டாட்டி கஷ்டப்படுத்தா இதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். பொண்டாட்டி இனிமேல் எவனாவது வேணாம்னு சொல்லுவாங்க, அனுபவிக்கிட்டு விடு, அப்பதான் யாருமே இனிமேல் பொண்டாட்டி பேச்சு கேட்காம நடந்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து வந்து சொல்லுவாங்க, யான்சி மேடம் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு உள்ள வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. அதான் அவ வரலாம் பாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. யான்சி உள்ள வந்து கிட்ட மாமா ஒன்று பேசணும் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. உடனே யான்சி என்னன்ற மாதிரி கேட்பாங்களா. வானர் பொண்ணு சொல்லுவோம், உங்ககிட்ட வந்து ஒரு 2 விஷயம் சொல்றதுக்காக தான் கூப்பிட்டோம். ஒண்ணு வந்து பண்டிகை வருதுல, அதெல்லாம் சேர்ந்து நம்ம கொண்டாடலாம், சேர்ந்து பேசிட்டு இருக்கலான்றதுக்காக கூப்பிட்டோம் நானும் ராஜமாதாவும். 2வது ஒரு நல்ல நியூஸ் இருக்கு, அது சொல்றதுக்காக கூப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன ஒரு நல்ல நியூஸ் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்களா. அதுக்கு சொல்லுவாங்க, நீ கேட்டுக்கிட்டீங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஈக்குவாலிட்டி இருக்கணும்னு சொல்லிட்டு அதை நாங்க அமல்படுத்த போறோம். அது மூலமா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லா படிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி அமல்படுத்துறதுக்கு உத்தரவு கொடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ராஜமாதா சொல்லுவாங்க. அதுபடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த ஸ்டூடெண்ட் வேணாலும் என்ன பண்ணலாம், எக்ஸாம் எழுதலாம், போஸ்டிங்கும் வாங்கலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கு இன்சார்ஜ் யாரை போட்டிருப்பாங்கன்னா லியான் இன்ஸ்பெக்டர் தான் போட்டிருப்பாங்க. அவன் வந்து செக் பண்ணிட்டு இருப்பான். அப்ப பாஞ்சி வந்து லைன்ல இருந்து ஹூடி போட்டு நின்று இருப்பான். கரெக்டா கண்டுபிடிச்சு கேட்டுருவான், பாஞ்சி நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது, சும்மா வந்தேன், இங்க எக்ஸாம் எழுதக்கூடாதாடா அப்படின்னு கேட்கும்போது, நீ தானே சொன்ன எக்ஸாமே எழுத மாட்டேன், உங்க அபிஷியலான வேலை பார்க்க மாட்டேன், இப்ப எதுக்கு வந்த அப்படின்னு கேட்பாங்களா. இல்ல சும்மா வந்து டைப் பண்ணேன், ஏன் நீங்க ஏமாத்துறீங்களா, கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பானா. என்ன வர வர லூசியா போன மாதிரியே பேசிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பான். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம், அப்படிதான் பேசிக்குவோம் அப்படின்ற மாதிரி அவனும் வந்து இவனும் கலாச்சிட்டு இருப்பாங்க. இங்க உள்ள ராஜமாதா கிட்ட வந்து ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, நன்றி சொல்லுவாங்க. உங்களாலதான் ஏழை மக்கள் வந்து கஷ்டப்படுறாம இருக்காங்க, ரொம்ப நன்றி ராஜமாதா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்களா. அதுக்கு வந்து ராஜமாதா சொல்லுவாங்க, நான் இன்னும் மின்ஹால சூசைட் பண்ணி சேர்த்து அந்த பையோ அப்படின்ற பையனை மறக்கலாமா, அவன் வந்து நீதி வேணுன்றதுக்காக தானே இறந்தான், அதனாலதான் ஸ்காலர்ஷிப் எல்லாருக்கும் வந்து நான் திருப்பி மறுவாய்ப்பு கொடுத்திருக்கேன், கஷ்டப்படுறவங்களுக்குலாம் நான் மறுவாய்ப்பு கொடுத்திருக்கேன், அதே மாதிரி நீயும் வந்து உனக்கு சுத்தி இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா என்ன, பாருமா கொஞ்சம் உன்னைய பத்தியும் கவலைப்படு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்க தெரியல, சரிங்க ராஜமாதான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருவாங்க. அடுத்த நாள் காலையில வீட்டுலதான் ஹீரோயின் தூங்கிட்டு இருப்பாங்களா. அவங்க அம்மா வந்து எழுப்பிடுவாங்க, யான்சி எந்திரிமான்னு சொல்லிட்டு. எம்மா அன்னைக்கு லீவு தானம்மா, எதுக்குமா எழுப்புற அப்படின்ற மாதிரி யான்சி கேட்பாங்களா. இல்லடி வேலைக்கு போல, ஒரு விஷயம் எந்திரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நான் வந்து கோவிலுக்கு போனேன்னா அப்ப வந்து குறி சொல்றவர் சொன்னாரு, உன்னோட கல்யாணம் வந்து நல்ல நடக்கலையா, அதனாலதான் நமக்கும் நமக்கு ஃபேமிலிக்கு கெட்டதான் நடக்குதாம், அதனால நல்லதா நடக்கணும் அப்படின்னா நீ வந்து திருப்பி கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என் மாமா இது பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னு யான்சி கிளம்ப மாட்டாங்களா. அவங்க அக்கா சொல்லுவாங்க, ஏண்டி நான் கூட பிரெக்னெண்டா இருக்கேன், குழந்தைக்கு எதாவது ஆச்சுன்னு என்னடி பண்றது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேக் மேரேஜ் தானே, அதுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து வெளியில தான் கட்டுவாங்க. ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா ஊர்வலமா வந்து கிளம்பி வந்திருப்பாரு. எதுக்கு வந்திருப்பாரு, யான்சியை வந்து கடத்திட்டு போறதுக்காக வந்திருப்பாரு. கண்டிப்பா பொண்ணை தூக்கிட்டு தான் போகணுமா அப்படின்ற மாதிரி ஜியான்ட்டு கேட்பாரா. கண்டிப்பா தூக்கிட்டு தான் போகணும், வாங்க போய் தூக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் பேசிட்டு இருப்பாங்க. உள்ள போனாங்க அப்படின்னா ஹீரோ வந்து உள்ள போனோடனே ஹீரோயின் ஞாபகம் தான் வரும். உடனே வேகமா உள்ள ஓடி போவாரு. போய் ஹீரோயினை பார்க்கலான்னு சொல்லி போனா உள்ளுக்குள்ளே கேட் போட்டுருவாங்க. ஒவ்வொரு இதையும் கிராஸ் பண்ணி தான் ஹீரோயின்ட்ட போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, பசிலுக்குன்னா நீங்க ஆன்சர் சால்வ் பண்ணணும், அப்பதான் ஹீரோயினை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பசிலுக்கு ஹீரோவுக்கு ஆன்சர் தெரியாது, லூசியா போனா மத்த எல்லாரும் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்து உள்ள கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா ஹீரோயினை பத்தி கவிதை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஹீரோக்கு தான் கவிதை வராதே, ஆனா அவர் எழுதி வச்சிருக்கிறத பார்த்து படிச்சுட்டு இருப்பாரா. நீ உன்னை பார்க்காம உட்கார முடியல, நிக்க முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல, இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்களா. உள்ள ஹீரோயின் இதை பார்த்து ரசிச்சு சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உள்ள போனோம் அப்படின்னா சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா கூடயும் யான் கூடயும் சண்டை போட சொல்லுவாங்க. உடனே ஹீரோயின் உள்ள சொல்லுவாங்க, இது ஃபேராவே கிடையாது, அவங்க கூட இவங்க போய் சண்டை போட்டா இவங்களுக்கு மிஸ் அட்வான்டேஜ் தானே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா கொஞ்ச தூரம் இவன் சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ போவானா, அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு ஹீரோ வந்து தோக்கடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த ஹீரோயின் கிட்ட என்ன ஹீரோ தோக்கடிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அவங்க அம்மா வேணா சொல்லுவாங்க, நான் வேணும் டான்ஸ் ஆடி அவளை தோக்கடிக்கவாமான்னு கேட்பாங்களா. இல்லம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அவங்க அக்கா வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி சென்னை வந்து தோக்கடிச்சதுனால சென்னை வந்து கோச்சிட்டு அங்க இருந்து போயிட்டாங்கடி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன கோச்சிட்டு போயிட்டானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் ஓடி வருவாங்களா. ஓடி வந்து பார்த்தா அப்படின்னா ஹீரோ போயிருக்க மாட்டாரு, ஒரு மரத்துக்கு கீழே நின்றுட்டு இருப்பாரு. இதை
ஹீரோயின் பார்த்துட்டு ஷென் அப்படின்ற மாதிரி பக்கத்துல போவாங்களா. உடனே ஹீரோ நான் எங்க போறேன் உன்னை விட்டுட்டு, என் ஒய்ஃப் இங்க இருக்கும்போது நான் எங்க போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிக்குவாங்க. ஹக் பண்ணிட்டு சாரி என்னை மன்னிச்சிரு, எனக்குன்னா மத்தவங்கள மாதிரி தான் என் பொண்டாட்டி வந்து சமாதானப்படுத்த தெரியாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அதுக்குன்னு ட்ரிக் ப்ளே பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. எனக்கு என்ன பண்ண தெரியும், எனக்கு வேற எதுவும் வழி தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பேசிட்டு இருப்பாரா. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோ கிணத்துல கிஸ் பண்ணுவாங்க. உடனே ஹீரோ சமாதானம் ஆயிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாரு. ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினை ஹீரோ கிஸ் பண்ணிட்டு தூக்கி சுத்துப்பாரு. சரிவா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போவாங்க. இது அவங்க வீட்டுல இருக்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா என்கரேஜ் பண்ணுவாங்க. இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த சீரியஸே முடியுது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.